திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி. எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாடல் 175. இரதமான வாய்வூரல் பொதுப்பாடல்கள். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். இப்போ வாங்க நாம் திருப்புகழை சொல் விளக்கத்தோடு படிப்போம். இரதமான வாய் ஊரல் பரிகிடா விடாய் போக இனிய போகவார் ஆழி அதில் மூழ்கி இதயம் வேறு போகாமல் உருகி ஏகமாய் நாளும் இனிய மாதர் தோல் கூடி விளையாடும் சரச மோக மாவேத சரிய யோக கிரியை ஞான சமூகமோதராபூதம் முதலான சகலமோ சடாதரா முகுலமோ நிராதரா தரணியோ நிராகரா வடிவேயோ வரத நீலமாயூர வரத நாக கேயூர பரமயோகி மாதேசி மிகு ஞான பரமர் தேசிகா வேடபதி மிருதா சுசிபாத பதுமசேகரா வேலை மறவாத கரதலா விசாக சகல கலாதரா போதக முக மூஷிக ஆருட மத தாரை கடவுள் தாதை சூழ்போதில் உலகம் ஏழும் சூழ்போது கருணை மேருவே தேவர் பெருமாளே. சிறந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியையோ கிரியையோ யோகமோ ஞான மார்க்கமோ அல்லது இந்த மார்க்கங்களின் கூட்டமோ மண் முதலான 5 பூதங்களின் உருவத் திருமேனி விளக்கமோ மூலாதாரம் முதலான 6 ஆதாரங்களும் அரும்பும் விட்ட தோற்றமோ சார்பு வேண்டி இல்லாத சூரிய ஒளியோ உருவின்மையான ஒரு அழகுதானோ இவை ஒன்றுக்கும் ஈடாகாது என்ப. சார்பு வேண்டியில்லாத சூரிய ஒளியோ உருவின்மையான ஒரு அழகுதானோ அந்த அழகுக்கு எதுவுமே ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாரு. பரதநாட்டியம் ஆட வல்ல நீலமயில் வாகனனே வரதமூர்த்தியே பாம்பை தோழனி வகையாக அணிந்தவரும் பரமயோகியும் சிறந்த ஒளி வீசும் அழகு வாய்ந்தவரும் மிக்க ஞானம் நிறைந்த பரமமூர்த்தியுமான சிவபெருமானது குருமூர்த்தியே. பிள்ளைய புகழ்ந்தாரு, பாப்பா புகழ்றாரு. எவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த பாம்பை அணிஞ்சவர், புலித்தோலை அடைந்தவர், சும்மா நாட்டியத்தில் வல்லவர், அப்படியெல்லாம் இருக்கிறவர் அந்த மூர்த்தியோட சிவபெருமானது குருமூர்த்தியே அப்படின்ட்டார். வேடர் குலத்தில் வளர்ந்த கற்பு நிறைந்த தூயவள் வள்ளியின் திருவடி தாமரையை முடியில் சூடுபவனே வேலாயுதத்தை மறவாத திருக்கரத்தை உடையவனே விசாகனே எல்லா கலைகளிலும் வல்லவனே யானை முகத்தை உடையவரும் மூஞ்சிலின் மேல் ஏறி வருபவரும் நீரொழுக்கு போல்
மதநீர் ஒழுகுதல் உள்ளவரும் ஆகிய கணபதியின் தந்தையாகிய சிவபெருமானை வலம் வந்த நேரத்துக்குள் ஏழுலகையும் சுற்றி வந்த மலர் போன்ற திருவடியை உடைய கருணை பெரு மலையே தேவர்களின் பெருமாளே. ஒரு மாம்பழத்துக்கு கதையே சொல்லிட்டார். திருவிளையாடல்ல நாரதர் மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அப்பா கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. கைலாயத்தில் எல்லாரும் ஃபேமிலியோடு உக்காந்துருப்பாங்க. அம்மா, அப்பா, முருகர், பிள்ளையார் எல்லாம் உக்காந்துருப்பாங்க. எல்லா தேவகணங்களும் சூழ்ந்திருப்பாங்க. அந்த நேரத்துக்கு நாரதர் ஒரு மாம்பழம் எடுத்துன்னு வந்து கலகத்தை மூட்டுவார். இந்தாங்க, இது எங்கேயுமே கிடைக்காத ஞானப்பழம், படைச்சவரே அவர், எங்கேயுமே கிடைக்காத பழமாவது எடுத்துன்னு வந்து கொடுப்பார். இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. இன்னும் அவருக்கு நல்லது அது எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு. அவர் என்னன்னுவார், உடனே அதுக்கு ஒரு இக்கு வைப்பார். நான் சாப்பிட்றத விட உமையவள்கிட்ட கொடுக்குறேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, இனிமேல் வருங்காலம் நம்மளோட பிள்ளைங்களாண்ட நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பிள்ளை மேலே தான் பெத்த தாய்க்கெல்லாம் பாசம். முதல்ல எடுத்து பிள்ளைகிட்ட, பெரிய பிள்ளைகிட்ட. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெரிய பிள்ளைகிட்ட கொடுத்து கணபதி கிட்ட கொடுத்து, இந்தப்பா இது ஆளுக்கு பாதியாக எடுத்துக்குங்கன்னு. அப்போ சிவபெருமான் சொல்லுவார், பழத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி தானே நேரதா? ஆமாங்கய்யா அப்படின்ட்டுவார். அப்போ பழத்தை பிரிக்கக்கூடாதுன்னா 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு பழத்தை என்ன, இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு பெறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தகுதி இருக்குதான்னு பார்க்க வேணாவா? அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம். இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்கன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு இந்த ஞானப்பழத்தை கொடுத்துடலாம் அப்படின்வார். அப்போ அந்த மாம்பழத்தை வாங்கிறதுக்காக சொன்ன சீக்கிரத்தில் முருகர் மயிலேறி சுற்றுறதுக்கு போயிடுவார். விநாயகர் என்ன பண்ணுவார், யோசிப்பார், குழந்தைங்களுக்கு முதல்ல யார் உலகம்? அம்மையப்பன் தான். அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. குழந்தைங்களுக்கு முதல்ல அம்மையப்பன் தான் உலகம். அவங்க காமிச்சு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் கேட்குறாரு, நீங்கள் அப்பா அம்மா தானே உலகம், நான் உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி தானே அர்த்தம் அப்படின்றாரு. ஆமான்றாங்க. அவ்வளோதான். அந்த மூஞ்சிர் வாகனத்தை வச்சுக்கின்னு அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி வந்து மாம்பழத்தை கொடுங்கன்றாரு. முருகர் சுற்றிட்டு வந்த உடனே பிள்ளையார் கையில் மாம்பழத்தை கொடுக்குறத பார்த்த உடனே கோவம் வந்துடுச்சு. அத்தோட மலையாக தேடின்னு வந்துடுறாரு. 7 உலகையும் சுற்றி வந்த முருகப்பெருமானை அழகாக சொல்லி பாடுறாரு. இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம். இதமான வாயூரல் பொதுப்பாடல்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது. நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் படிக்கலை. அந்த திருப்புகழ் வகுப்பெல்லாம் போய் படிக்கிறதுக்கான எனக்கு வசதியும் கிடையாது. எனக்கு எங்கே இருக்குதுன்னு எங்கள் ஊரில் தெரியாது. அப்படி இருக்கும்போது வயசெல்லாம் கடந்த பிறகு எங்கள் அப்பா சிவபெருமான் என்னை திருப்புகழ் பாடினார். முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் இந்த திருப்புகழை பாடுறேன். வாங்க, இப்போ நாம் இந்த பாடலை பாடுவோம், படிப்போம். வாங்க. நீங்கள் இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதானாம் இரதமான வாயூரல் பருகிடாவிடாய் போக இனிய போக வாராழி அதில் மூழ்கி இதயம் வேறு போகாமல் உருகியேக மாய்நாளு மினிய மாதர் தோல் கூடி விளையாடும் சரசமோகமாவேத சரிய யோக்ரிய ஞான சமூகமோதரா பூத முதலான சகலமோ சடாதாரா முகுலமோ நிராதாரா
தரணியோ நிராகார வடிவேயோ பரத நீலமாயூர வரதநாக கேயூர பரமயோகி மாதேசி மிகு ஞான பரமதேசிகா வேட பதிவுருதாச சீபாத பதுமசேகரா வேலை மறவாத கரதலாவிசாகாச கலகலாதரா போத கமுகமூழ்ச்சி காரூட மத தாரை கடவுள் தாரை சூழ்போதில் உலகமேழு சூழ்போது கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே இரதமான வாய்வூரல் பருகிடாவிடாய் போக இனிய போக வாராழி அதில் மூழ்கி இதயம் வேறு போகாமல் உறுதி ஏகமாய் நாளும் இனிய மாதர் தோல் கூடி விளையாடும். இவ்வளோ அழகான திருப்புகழை கொடுத்துருக்காரு. இந்த திருப்புகழை அனைவரும் பாடி பணிங்க. நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், திருப்புகழை விருப்பத்தோடு பாடுங்க, விருப்பத்தோடு பாடினீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும்னு. விருப்பத்தோடு பாட போய் தான் கஷ்டமான வார்த்தைகள் கூட என் நாக்கு மடியவே மடியாது. நாக்கு மடிகிறது கஷ்டம் இல்லையா, அதெல்லாம் அது முருகப்பெருமானுடைய திருவருள். பரிபூர்ணமான அவருடைய ஆசி கிடைச்சாதான் திருப்புகழை நம்மளால் படிக்க முடியும். ஆகையினால் அந்த முருகப்பெருமானை, கலியுக தெய்வத்தை, கந்த கடவுளை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அமையட்டும்னு அன்னை உமா பார்வதி, அப்பா மகேஸ்வரன் திருவாய் மலர்ந்தார். அந்த குன்று இருக்க இடமெல்லாம் நம்ம குமரேசனை வணங்கி வழிபாடு பண்ணி அனைவரும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.